இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது டிசம்பர் 28ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசி நேயர்கள் இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார், எப்படி இருக்க போகுது? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் காரியங்கள் கைகூடும். இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் பிளான் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வாரத்தில் உங்களுக்கு முக்கியஸ்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஒரு உதவியானது கிடைக்க போகிறது. அவங்களோட ஒரு நேரம் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை பண்ணலாம். வேலை பார்க்குற இடத்துலையே உங்களுடைய அந்த இடத்தினுடைய யார் முக்கியமான அதிகாரியோ, சிஇஓ, முதலாளி, மேனேஜரோ அவங்க உங்களுக்கு டைம் கொடுக்கல, நேரடியாலாம் அவங்கள போய் பார்த்துட முடியாதுன்னா இந்த வாரம் நீங்கள் நினச்சிங்கன்னா பார்க்க முடியும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், சலுகைகள் கிடைக்கிறதுக்கு அரசாங்க அதிகாரிகளை பார்த்து அவங்க ஓகே பண்ணால் உங்களுக்கு அதனால் அனுகூலம் இருக்குன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஏதாவது வேண்டுதல்கள், நேர்த்தி கடன்களை நான் இதை செய்கிறேன்னு சொல்லி வேண்டிக் கொள்வதற்கு இந்த வாரம் உகந்த வாரமாக இருக்கிறது. அந்த வேண்டுதல் தந்தைக்காகவோ அல்லது பிள்ளைகளுக்காகவோ இருந்தால் இன்னமும் சிறப்பாக இருக்கும். அப்பாவுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க வேண்டிக்கிறது. அதே போல் மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக திருமணம், அவங்களுடைய உத்தியோக சம்பந்தமான விஷயங்கள் வேண்டிக்கிறது. இதெல்லாம் இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. பாக்கியசாலியாக இருக்கலாம். எடுக்கக்கூடிய பெரிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு சுலபமாக கைகூடும். இதற்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் ஒத்துழைக்காததுனால ஒரு வேலை நடக்கலை குடும்பத்தில் அல்லது வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸ்லனா இப்போ அதெல்லாம் சரியாகி இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது. சார், மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு எப்படி இருக்க போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரமும் தொடர்ந்து கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிங்கனால எல்லா விஷயமுமே நடக்கும். ஆண்டு கிரகங்களை அடிப்படையாக கொண்டு இப்போ ரிஷபராசினா இந்த வாரத்தில் அந்த வருடம் பிறக்கக்கூடிய நிலை வரும். இந்த வருஷம்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மாத கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தினகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனுடைய பயணம். இதை வைத்து பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பராக இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கிறது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் வெளிநாடுக்கு பிரயாணப்படுறீங்களோ அது ரொம்ப கவனமாக திட்டமிடுங்க. நீங்கள் என்ன கொண்டு போகணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போங்க. எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு, நீங்கள் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறவங்கெல்லாம் கரெக்டாக வந்துடுவாங்களா, சப்போஸ் அவங்க வரலன்னா கூட மேனேஜ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். புது வேலைக்கு எடுத்து போகக்கூடியவங்க அந்த நிறுவனம்லாம் சரியாக தான் இருக்கான்றதை பாருங்கள். நிறைய பணம் கை சேரும்போது இவ்வளோ பணம் உங்கள் கையில் இருக்குன்றது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கங்க. கையில் வீட்டில் பணம் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நிறைய ஆபரணங்கள் அணிந்து கொண்டு வெளியில் ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு போகிறீங்கன்னா அப்பயும் ரொம்ப கவனமாக நீங்கள் போகிறது நல்லது. இது போல் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம்தான் இருக்கிறது. இந்த வாரத்தில் சாதகமாக ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இருக்குது. நீங்கள் லக் இருந்தால் எனக்கு இது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அதுக்கு படிப்போ, திறமையோ, உழைப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் சப்போர்ட் பண்ணாது. முழுக்க முழுக்க லக் இருந்தால் நடக்கும்ன்ற விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது. ரிஷப ராசினர் இந்த வாரம் கவனமாக செயல்பட்டா நல்லது அப்படின்னு. தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க பிரிஞ்சு இருந்தால் ஒன்று சேரக்கூடிய யோகம் இப்போது கிடைக்கும். குறிப்பாக கணவன் மனைவி தம்பதி, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பிரிவுக்கு காரணம் சண்டை சச்சரவாக இருக்கலாம், உங்களுக்குள்ள அபிப்பிராய பேதங்களாக இருக்கலாம், வேலை காரணமாக இருக்கலாம், அல்லது மனைவி அவங்களுடைய பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்காக போய் அவங்க வீட்டில் இருக்க வேண்டியது இருக்குது, அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக போயிருக்காங்க. இது போல் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்று சேரக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் கிடைக்கிறது. நான் இதுக்கப்புறம் சேர்ந்தே இருக்க முடியாது, இவங்களோட இதுக்கப்புறம் வாழ முடியாதுன்னு சொல்லி பிரிஞ்சு போனேன்னு விவாகரத்து கோரக்கூடிய
நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட மனமாற்றம் பெறக்கூடிய அம்சமானது இருக்கிறது. மறுபடியும் ஒரு தடவை நீங்க உட்கார்ந்து பேசுனீங்கன்னு சொன்னா எல்லாமே சரியா போயிடும். அப்படி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் வந்து நண்பர்களா இருப்பாங்க. உங்க கூடயே பழகி இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவசரப்படாத, இது போல முடிவு எடுக்கிறது ஈஸி. ஆனா வந்து இதை விட கஷ்டமான ஒரு பார்ட்னர் வந்து இதுக்கப்புறம் கிடைச்சிட்டாருன்னா என்ன பண்றது, அல்லது காலத்துக்கும் தனியாவே இருக்க முடியுமா, இப்படின்லாம் உங்களுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. நீங்க யோசிச்சு கொஞ்சம் இறங்கி வருவீங்க, சேருவீங்க. பார்ட்னர்ஸ் வந்து பிசினஸ் பண்ணும்போது பிரிஞ்சு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட அதுக்கான டைம் இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம், நல்லா செட்டில் ஆகலாம், நிறைய சம்பாரிச்சுக்கலாம், அப்புறம் வேணா போகலாம், அப்படியாக முடிவுகள் எடுப்பீங்க. அப்போ மற்றவங்களோட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு, அபிப்பிராய பேதம், பிரிஞ்சு போறது, இதெல்லாம் சரியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், இதுவரைக்கும் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு நீங்க சற்று நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா? சார். வேணி சேலத்துல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 11/8/1985 மாலை 4:05 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகளுக்கு எவ்வளவு வரன் தேடியும் திருமணம் தள்ளி போகிறது, அவருக்கு திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் பாதம் ரிஷப ராசியில பிறந்திருக்காங்க. லக்னம் தனுர் லக்னமாக இருக்கிறது. 85 வயசுன்னு சொன்னா 40 வயசு ஆயிடுச்சு. இன்னமும் திருமணத்திற்காக வரன் தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல, எப்போதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. லக்னத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மிதுனம். அந்த வீட்டிற்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு, வக்ரகதியில இருக்காரு. அப்ப 7ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் பலம் குறைவா இருக்காரு, மறைவு வீட்டுல இருக்காரு. அப்படின்றதுனால அதற்கான ஒரு 100% ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த கிரகம் வந்து கொஞ்சம் பலம் குறையுது. அப்போ 75 ஆகுது, ஒரு பார்ட் வந்து கம்மியாயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரனா இருக்கு. சுக்கிரன் 7ல இருக்கிறத வந்து அவ்வளவு சிறப்பா நம்ம சொல்ல முடியாது. அதாவது அது காரகம் பாவம் நாஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல வரும். ஆனா அது வந்து ஆட்சி பெற்று இருந்தா வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இருந்தாலும் மற்ற விஷயங்கள் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறது, அந்த வீட்டு குருவுடைய பார்வை இருக்கிறது அப்படின்றத பொறுத்தெல்லாம் மாறும். இங்க 7ல இருக்கக்கூடிய 7ல இருக்கிற சுக்கிரன் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கார். அந்த ராகு வந்து 5ல இருக்கார். 5ல ராகு இருக்கும்போது அவர் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார், அந்த சுக்கிரனையும் பார்ப்பார். அவர் தான் சாரமும் கொடுத்திருக்கார். அப்படின்றதுனால என்ன நடந்திருக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி வந்து இவங்க சரியா திருமணம் நடக்க வேண்டிய வயசுல விருப்பங்கள் இருந்திருக்கும். லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அது ஏதோ ஒரு காரணத்தினால தடையாயிடுச்சு, பண்ணி வைக்கலன்றதுனால அந்த வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்றது. பொதுவா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கும் போது அதுல காதல் திருமணம் தான் கை கூடுன்ற மாதிரி இருந்தா நம்ம வந்து அதை ஓகே பண்ணி வச்சிடணும். அதாவது கல்யாணமே பண்ணாம இருக்கிறத காட்டிலும் அவங்க விரும்பி பண்ணிக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற முடிவுக்கு தான் வர வேண்டியது இருக்கும். அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனோடு ராகுவுடைய தொடர்பு இதை குறிக்குது. அதன் பிறகு இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இந்த 2 கிரகங்கள் இருக்கிறது. இந்த சூரியன் செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து பெண்களுடைய ஜாதகத்துல 7, 8லலாம் இருந்தா இந்த பொருத்தம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மாங்கல்ய ஸ்தானத்துல இது போல சூரியன் செவ்வாய் செஞ்சுச்சுன்னு உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எடுத்து வச்சிருவாங்க. இது வேண்டாம் 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 நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இதுவும் ஒரு காரணமா இருக்கும். ஆனா அப்படி கட்டாயம் செய்யக்கூடாது. ரொம்ப சரியா சொல்லணும்னு சொன்னா, இப்ப நான் பொருத்தம் பார்க்கறேன், என்கிட்ட நீங்க கொடுக்குறீங்க ஒரு ஜோதிடர்னு வந்து, அப்போ ஒரு பொண்ணு ஜாதகத்துல போல 8ஆம் இடத்துல 2 அசுப கிரகங்கள் இருக்குன்னா உடனே இல்ல இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன்னா, இப்ப எனக்கு பிறக்கிற பொண்ணுக்கு என் பொண்ணோட ஜாதகத்துல அப்படி இருந்தா நான் கல்யாணமே பண்ண மாட்டேனா? பண்ணுவேன் இல்லையா? அப்ப விதிவிலக்கு ஏதாவது இருக்கான்னு நான் பார்ப்பேன் இல்லையா? அப்படி பார்க்கணும். அப்போ காரணமே இல்லாம சரியா புரிந்து கொள்ளப்படாம நிராகரிக்கப்பட்டதுனாலையும் இந்த கல்யாணம் தாமதமாகுது அப்படின்றத சொல்லலாம். ஃபைனலா கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னா 100% நடக்கும். ஏன் 100% நடக்கும்னா, இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல குரு இருக்கார். நீச்சமா இருந்தாலும் கூட 2ஆம் வீட்டு அதிபதி சனி 11ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்காரு. அப்போ இந்த பெண்மணிக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு குடும்பம் அமையணும் அப்படின்ற அம்சம் இருக்கிறது. 7ல சுக்கிரன் வந்துட்டதுனால அது பிடிச்சு கூட இருக்கும். இவங்களுக்கு லேட் ஆனா கூட பரவாயில்ல, எனக்கு இது போல ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறதுக்கு தான் இவ்வளவு லேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு கணவன் வாய்த்து அந்த திருமண வாழ்க்கை கட்டாயம் நல்லபடியா இருக்கும். தசாபக்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க பிறந்தது வந்து செவ்வாயுடைய திசை, ராகு குரு திசை பூர்த்தியாகி
இப்போ சனி தசை ஆரம்பம். சனி தசையில சனியுடைய புக்தி நடக்கிறது. இவ்வளவு நாள் குருவுடைய தசை நடந்தது. அப்போ குருபலம் இருக்கான்னு பொதுவா கேட்பாங்க. அண்ணா அதை பத்தி நிறைய விளக்கம் சொல்லுவார். குருபலம்னா அது வந்து கல்யாணத்து தான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த குரு தசை வந்து 2025 டிசம்பர் மாசம் வரைக்கும் இருந்தாலும் திருமணம் பண்ணி வைக்கல. ஏன்னா அவர் சுய ஜாதகத்துல பலம் இழந்து நீச்சமாயி வக்கரமாயிட்டார். அடுத்து சனி தசை ஆரம்பம். அந்த சனி உச்சமா இருக்கிறது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் திருமணம் நடக்கும்னு சொன்னோம். கரெக்டா சனி தசையில சனி புக்தி நடக்கிறது. தாராளமா திருமணம் நடக்கும். அப்ப சனி சம்பந்தமா நடக்கிறதுனால, அந்த சனியும் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த நபர் வந்து வயது வித்தியாசம் கூட குறைச்சலா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த குடும்பத்திலேயோ அவரிடத்திலேயோ குறைபாட்டோடு இருக்கலாம். வேறு பாஷை பேசக்கூடிய தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவரா இருக்கலாம். அல்லது வேலை ரொம்ப கஷ்டமான வேலை, கஷ்ட ஜீவனம், குறைந்த சேலரி அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனா அப்படி பண்ணி வச்சாலும் கூட இவங்க இருக்கிறத கொண்டு சிறப்பா வாழ்வாங்க. திருமணம் நடக்கும். அந்த வாழ்க்கை திருப்திகரமா இருக்கும். அதுக்கான நேரம் இந்த 2026 ஜனவரில ஆரம்பிக்குது. சார், இந்த நேயர் கேட்ட கேள்விக்கு திருப்திகரமான விளக்கத்தை மட்டும் இல்லாம அவங்களுக்கு சற்று நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த நேயரே 40 வயதாகுது, இன்னும் திருமணம் நடக்கல, எவ்வளவோ வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி ஃபீல் பண்றது நம்மளால பார்க்க முடியுது. இப்ப நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியில ஒன்றாக இந்த கேள்வியும் இருக்கு. அப்படி திருமண தாமதம், திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் சார்? சமுதாய காரணங்கள் முக்கியம். பிரதானமாக நிறைய காரணங்களை சொன்னார். இப்போ அவரே அந்த ஜோதிட ரீதியாகவும் இருக்கக்கூடிய சொன்னார். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இதே மாதிரி கிரகநிலை இதற்கு முன்னாடி இருந்திருக்காதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருந்திருக்கும். இதே மாதிரியான கிரகநிலையும் இதே மாதிரியான ஒரு அமைப்புங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வரும்னே சொல்லுவோம். அதனால தானே 60 வருஷங்கிறது ஒரு சைக்கிள்ங்கிற மாதிரி வச்சுருப்போம். எதை பேஸ் பண்ணினா, ஒரு சனியினுடைய சுழற்சி. சனி வந்து ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார், குரு ஒரு ராசியில் 1 வருஷம் இருப்பார். இவங்க 2 பேரும் மறுபடியும் அதே இடத்துல அதே வருஷம், அந்த எந்த வருஷத்தில், இப்போ தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம்னு சொன்னால் அதே விஸ்வாவசு வருஷம் கரெக்டாக அடுத்த 60 வருஷம் கழிச்சு இதே இடத்துல குருவும் சனியும் இருப்பாங்க. இப்போ கிரகநிலை வந்து 60 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இதுக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் எல்லாருக்கும் கல்யாணம் லேட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் அது மாதிரி இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய இந்த சமுதாய காரணங்கள் அப்படிங்கிறது தான் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. முக்கியமாக இப்போது திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், கல்யாணத்துக்குன்னு வரும்பொழுது நீங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு போய் காமிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பார். இவரே ஒரு காரணத்தை இப்போ சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புங்கிறது இது சொல்லியே அவாய்ட் பண்ணியிருப்பான்னு சொன்னார். சூரியன் செவ்வாய் 8ல் சேர்க்கைன்னு சொன்னால் அதில் கூட அந்த புதனும் உட்கார்ந்துட்டு இருக்கார், 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் இருக்காருன்னும் பொழுது என்ன சொல்லியிருப்பான்னு சொன்னால் வைதவ்ய யோகம்னு சொல்றது. வைதவ்ய யோகம்னா இந்த பெண் மாங்கல்யத்தை இழப்பாள் அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ மாங்கல்யத்தை இழப்பாள்னு விதி இருக்குன்னு சொன்னால் கல்யாணத்தை பண்ணாதானே மாங்கல்யத்தை இழப்பா. கல்யாணத்தையே பண்ணாமல் நீ வச்சுட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு பெண் விதவை ஆவாள்னு சொன்னால் கல்யாணம் ஆகாத பெண் எப்படி விதவை ஆக முடியும்? அப்போ நம்ம எதை பிரேக் பண்ணுறோம்? ரூலை பிரேக் பண்ணுறோமா? விதவை ஆறாளா இல்லையாங்கிறத தீர்மானம் பண்ண வேண்டியது இறைவன். அங்கே வந்து விதவை தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. 8ஆம் இடம்ங்கிறது அந்த மாங்கல்ய ஸ்தானம் மாத்திரம் அல்ல, நிறைய விஷயங்களை பற்றி பேசும். தடங்கள், இடைஞ்சல்கள், கஷ்டங்கள், அதற்குரிய திசை அந்த காலத்தில் நடந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும். இப்போ அந்த பெண்ணுக்கு என்னவோ சூரிய திசையோ செவ்வாய் திசையோ, அந்த பெண் வந்து மிருகசீரிஷத்தில் பிறந்ததா சொன்னார். பிறக்கும்போதே செவ்வாய் திசையில் தான் அந்த குழந்தை பிறந்திருக்குப்பா. அப்போது ஆயுள்ள நடைமுறையில் அந்த பெண்ணுக்கு சூரிய திசையோ செவ்வாய் திசையோ வரலை, கண்டிப்பாக வராது. இந்த வயசில் வராது. அது எப்பயோ ஒரு 100 வயசுக்கு மேலே வர்றதா. இப்போயே யோசிப்பாரு, 100 வயசுக்கு மேலே அந்த பெண்ணு விதவை ஆனால் என்ன, ஆகாட்டி என்ன? இப்போ இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டும்னு சொல்கிறோம். அப்போது வெறுமனே சூரியன் செவ்வாய் 8ல் சேர்க்கை தோஷங்கிற மாதிரி தீர்மானம் பண்ணக்கூடாது. இதில் இன்னொன்று வேற சொல்லியிருப்பா, இதே மாதிரி இந்த தோஷத்துக்கு தோஷத்தையே பார்த்து பண்ணணும், இதில் சூரியன் செவ்வாய் 8ல் இருந்து அதே மாதிரி பையனை தான் பார்த்து பண்ணணுங்கிற மாதிரிலாம் நிறைய கட்டுக்கதைகள் கிளப்பி விடப்பட்டிருக்கும். அப்படிலாம் இல்லை. இதையெல்லாம் பார்க்காதீங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கா பண்ணுங்க. சொன்னார் இல்லையா, அந்த பெண்ணுக்கு பிடித்த மாதிரி ஒரு வரன்கிறது வந்திருக்கலாம், இவங்க வந்து அதை வேண்டாம்னு ஏதோ ஒரு காரணத்தை வைத்து தவிர்த்திருக்கலாம், அதனால தான் தாமதமாகி கொண்டே வருகிறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். ஆக இதை எல்லாவற்றையும் கருத்திலே கொள்ள வேண்டியது, திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டியது நம்முடைய நேயர்களுக்கு, முவ்வெட்டில் செய்யாத திருமணம். இதைத்தான் நம்முடைய தர்மசாஸ்திரமும் இதைத்தான் வலியுறுத்துகிறது, நீதி சாஸ்திரமும் இதை தான் வலியுறுத்துகிறது. 3, 8, முவ்வெட்டு 24 வயசு, 24 வயசுக்குள்ள கல்யாணத்தை பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து ஒன்று நம்ம காலத்தை இழந்து கொண்டே இருக்கிறோம்னு அர்த்தம். நான் வந்து வேலைக்கு போகணும், நான் வீடு வாங்கணும், நான் என் கையில் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும், அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணுவேங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணால் தான் ரிசப்ஷனா? சாதாரணமாக சின்னதாக நம்ம வீட்லேயே பந்தல். அந்த நாளில் என்ன பண்ணா, எல்லோரும் வீட்டில் பந்தல் போட்டு கல்யாணம் பண்ணான்.
காலப்போக்கில் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னாச்சு, கல்யாண மண்டபம் புக் பண்ணணுங்கிற மாதிரி ஆச்சு. இப்போ மண்டபம் போய் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பண்ணணும், டெஸ்டினேஷன் வெட்டிங், அதுக்காக நான் சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவழிக்கணுங்கிறதுக்காகவே இவர்கள் காலத்தையும் சேர்த்து செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இப்போ நம்ம ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இது கிரகநிலை காரணம் அல்ல. ஒருத்தருடைய ஜாதகத்தில் கல்யாணமே நடக்காது அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லிடும், உங்களுக்கு நிச்சயமாக கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி. அது எங்கேயோ லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அப்படி இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. அதே மாதிரி சந்நியாச யோகம்னு சொல்லுவா. சந்நியாச யோகம்ங்கிறது அவங்க வேற எது மேலேயுமே பற்றே இருக்காது அவங்களுக்கு. பாக்கி இல்வாழ்க்கை சுகம் மாத்திரம் இல்லை, வேற நான் வண்டி, காரு, வீடு, சினிமா அதெல்லாம் எதுலையுமே பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய சன்னியாசிகளும் இருப்பார்கள். எங்கேயோ கோட்டியில் ஒருத்தர் தான் ஒரிஜினல் சன்னியாசியா இருப்பா. சன்னியாச யோகம் இப்படித்தான் இருக்கும்னு ஜாதகம் கொடுத்துருது. அப்போ இவாளுக்கெல்லாம் கல்யாணமே ஆகலைன்னு சொன்னா அப்போ இவாளுக்கு எல்லாருக்குமே சன்னியாச யோக ஜாதகமா, அல்லது திருமண வாழ்க்கையின் மேல் ஈடுபாடுங்கிறது இல்லையா? இது எல்லாமே இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னோம்னா கிரகநிலை காரணம் அல்ல, நம்முடைய சமுதாய காரணங்கள் தான். இதையெல்லாம் மாத்துங்கன்னு சொல்றோம். இப்போ உதாரணத்திற்கு இந்த ஒரு ஜாதகரே நம்ம எடுத்துட்டா கூட சனி கேத்து காம்பினேஷனை சொன்னார். இப்போ சனி திசை இன்னும் அந்த டோர் க்ளோஸ் ஆகலை, உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, அழகாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிடலாங்கிறதையும் சொல்லிட்டார். ஒரே ஒரு விஷயம் என்ன அங்கே எடுத்து சொல்லணும்னு சொன்னால், அந்த பையன் ஒரு மாற்றுத்திறனாளியாக கூட இருக்கலாம். நீ ஏற்றுக்கோ, அதனால் ஒன்றும் தப்பே இல்லை. 7ஆம் பாவாதிபதி 8ல் இருக்கார், அங்கே சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கு, இந்த விஷயங்கள்லாம் உனக்கு இருக்குது. அதே போல் சுக்கிரனுடைய ஒரு சாரத்தையும் சொல்லிட்டார். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் போய் 7ல் உட்காந்துட்டு இருக்கார், இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லிட்டார். 6ல் சந்திரன் வேற இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் உனக்கு சேர்ந்து இருக்கும் பொழுது, சனி கேத்து சேர்ந்து 11ல் இருக்கும் பொழுது மாற்றுத்திறனாளின்னு சொன்னால் அவர் ஏதோ ஒரு காது கேட்காத ஒரு மனிதராக கூட இருக்கலாம். பிரச்சனையே இல்லை, நீ என்ன சண்டை போட்டால் அவர் கேட்க போகிறது இல்லை. ஆனால் நல்ல மனிதராக இருப்பார், உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றக்கூடியவனாக இருப்பார், காசு பணம்லாம் இருக்கும், வசதி வாய்ப்போடு இருப்பார். ஆனால் அவன் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருப்பதற்கு கூட ஒரு வாய்ப்புங்கிறது உண்டு. ஏன் அவர்கள் மட்டும் மனிதர்கள் இல்லையா? அவர்களுக்கான இதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இந்த பெண்கிட்ட இருக்குன்னு சொல்கிறேன். மிருகசீரிஷம் ரிஷபராசி, உன்னுடைய லக்னம் தனுசு லக்னம். ஆக உன்னிடத்திலே அந்த பொறுப்பு, அந்த பணிவு இது எல்லாமே இருக்கிற பட்சத்தில் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்குங்கிற ஒரு அட்வைஸை கொடுக்குறோம். நிச்சயமாக இந்த வருடம் நடந்துருமா உங்களுக்கு? சார், திருமணம் தொடர்பான நல்ல ஒரு அட்வைஸை நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக நேயர்களுக்கு கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது? சிறப்பான வாரமா இருக்க போதா, இல்ல அவங்க கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கடகராசி என்பர்கள் இந்த வாரம் சாதகமான நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களில் பிரதானமானது என்னது அப்படின்னா, ஏதோ ஒரு பயம் உங்களிடத்துல இருந்து அதுல இருந்து விடுபட முடியும். அந்த பயம் உடல் உபாதை சார்ந்ததா இருக்கலாம். ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மருத்துவ இடத்துல போயிருந்தா இந்த ஸ்கேன் பண்ணுங்க, அந்த டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அதனுடைய ரிசல்ட் எப்படி வருமோன்ற ஒரு பயம் இருந்தா அது நிவர்த்தி ஆகும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வேலை போயிடுமோன்ற ஒரு பயம் இருந்தால், அப்போ நிறைய பேரை வேலையை விட்டு எடுக்கிறாங்க, அப்போ நம்மளையும் எடுத்துருவாங்களோன்ற ஒரு பயம் இருந்தால், இல்லை உங்களை எடுக்க போகிறதில்ல, நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்களுக்கு லீகலாக ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் லாஸ்ட் இயர் ஐடி ஃபைல் பண்ணும்போது கணக்கு காமிக்கல, அப்போ நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும் சொல்லி திடீர்னு ஒரு இது வருதுன்னு சொன்னால், நீங்கள் உடனே பயப்படாமல் அதுக்கெல்லாம் பார்த்து கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்து அதை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். இப்படி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு துணிவை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது பெரிய விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க. அப்படி எதிர்கொள்ளும் போது அந்த காலத்தின் கோச்சார நிலை சாதகமாக இருந்ததுன்னா அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிறீர்களோ அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சை உங்களால் விட முடியும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை இழந்து விடுவோமோ அப்படின்னு நினைச்சாலோ, இழந்து விட்டு இருந்தாலோ, உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்க இது போல் படிக்கவே மாட்டேன்றாங்களே, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்த்துட்டு சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, பிள்ளைகள் சம்பந்தமாக வேறு ஏதாவது கவலைகள் இருந்தாலோ, அதெல்லாம் இந்த வாரத்தில் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் பாவத்தில் 4 கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய சமயத்தில் குரு அந்த இடத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார். இந்த வாரம் தொடங்கும் போது சந்திரன் 8ல் இருப்பார், சனியோடு சேர்ந்து இருப்பார். அப்போ பிரச்சனையோடு தொடங்கும். இது போல பிள்ளைகள் சம்பந்தமா அல்லது சொத்துக்கள் சம்பந்தமா ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு
இருக்கிற மாதிரி வாரம் தொடங்கும். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகி ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா போயிடுச்சுன்ற மாதிரி சந்திரன் 11ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருந்து வாரம் பூர்த்தி ஆகும். அப்போ பணத்தட்டுப்பாடு, பண பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்ப சூழல்ல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வேலை, பிஸ்னஸ், முக்கியமா குழந்தைகள் சம்பந்தமா அவங்களுக்கு எந்த ஒரு கவலை இருந்தாலும், அச்சம் இருந்தாலும் அது இந்த வாரத்துல சரியாகும். ஆனா ஒரு கவலை ஏற்பட்டு தான் சரியாகணுன்றது. வாரம் தொடங்கும் போது சந்திரன் சனியுடைய சேர்க்கை, அது 8ஆம் இடத்துல, வாரம் பூர்த்தி ஆகும்போது சந்திரன் குருவுடைய சேர்க்கை அது 11ஆம் இடத்துல. அதனால எதை பற்றியும் கவலைப்படாம உங்க வேலையை செஞ்சுட்டு இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். சார், சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? கன்னிராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனால இடமாற்றம் வரும். அப்புறம் வேலை டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இப்போ தான் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் வெளியூரில் வேலை கிடைக்கும். படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வெளியூரில் போய் படிச்சுட்டு வர மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும். இடம் மாறணும், டிராவல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறது. 7ஆம் பாவத்தில் சனி சந்திரன் சேர்ந்து இருந்து இந்த வாரம் தொடங்கும். 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருந்தது. இந்த வாரத்தில் ராசியாதிபதி புதனும் 4ஆம் இடத்துல போய் சேரப்போகின்றார். 10ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் கேந்திரங்கள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கேந்திரத்திலையும் கிரகம் இருந்தால் அது பலமான ஒரு காலமாக இருக்கும். அதனால படித்து எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்வதற்கோ, நல்ல வேலையில சேர்வதற்கோ, டிரான்ஸ்ஃபரோடு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ, கல்யாணம் ஆகிறதுக்கோ உண்டான பிரகாசமான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்கு. குழப்பத்தினால அதை தவற விட்டு விடக்கூடாது. 12ல் கேது இருக்கக்கூடிய சமயத்தில் 7 சனி இருக்காரு. உங்களுக்கான எல்லா முடிவுகளையும் நீங்க தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அது போல எப்பயுமே நம்ம எடுக்க முடியாது. சின்ன வயசுல உங்களுக்கான முடிவுகள் அனைத்தையும் உங்களுடைய பெற்றோர் தான் எடுத்தார்கள். வயசு கூட ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்போ உங்க பிள்ளைகள் தான் எடுக்க போறார்கள். இடையில இருக்கக்கூடிய காலத்திலையும் கூட அவங்களுடைய துணை தேவை. அவங்க தான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும்னா அதை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க சுகமா ரிலாக்ஸா இருக்கலாம், குழப்பம் இல்லாம இருக்கலாம், கிடைக்க வேண்டியதை மிஸ் பண்ணாம இருக்கலாம். சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். ஆனந்தி சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 23/3/1986 பின்னிரவு 3:25 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் வாடகை வீட்டிலேயே வசித்து வருகிறேன். சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. என் ஆசை எப்போது நிறைவேறும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, லக்னம் மகர லக்னமாக இருக்கு. 40 வயது கிட்ட வந்துட்டாங்க. இது வரைக்கும் சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்காங்க. சொந்த வீடு எப்போ கிடைக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ மகர லக்னம், இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்தை முதல்ல எடுத்துக்கலாம். சொந்த வீடு அப்படின்னு சொன்னால் இந்த மண், மனை, வீடு, இந்த யோகத்தெல்லாம் 4ஆம் பாவம் தருவதாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல ராகு இருக்கின்ற 4ல் ராகு இருக்கார் அப்படின்னு சொன்னா எதிர்பார்த்ததை விட இவங்களுடைய தகுதியை விட கொஞ்சம் பெரிய வீடாகவே அமையணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த ராகு என்ன நட்சத்திரத்தில் இருக்கார்? கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகுவுக்கு வீடு கொடுத்து அந்த 4ஆம் அதிபதியா இருக்கக்கூடியவர் யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் எங்க இருக்காருன்னா இந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவரும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். கேது ராகு 4ல் இருந்தா கேது 10ல் தான் இருக்கணும். அந்த 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால வீடு அமைவது என்பது உங்களுக்கு உறுதி. 100% வீடு அமையும். அது எப்பெல்லாம் அமையணுமோ, எப்பெல்லாம் நீங்க நல்ல ஒரு வீடு நம்ம கிடைச்சிட போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு தடை வரும், ஒரு குழப்பம் வரும். அந்த பணத்தை வேறொன்றிற்காக செலவு பண்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். இது போல தடைப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனா கட்டாயம் வீடு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் இந்த வீட்டை தரக்கூடியவர். அவர் 12ல் இருந்தாலும் குருவுடைய வீட்டில் இருக்கார். சுக்கிரன் நன்றாக இருந்தால் நல்ல வீடு அமையும். அந்த சுக்கிரன் உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலும் உச்ச பலத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றார். அதனால உங்களுக்கு கட்டாயம் வீடு இருக்கிறது. இதற்கு முன்னாடி எவ்வளவு தடவை தடை வந்ததோ ஒவ்வொரு தடைக்கும் உங்களுடைய ஒரு பிஎஸ்கே அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பெரிய வீடு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற காரணம் இருக்கு. அந்த சுக்கிரனோடு சூரியனும் சேர்ந்திருக்கார். 7ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று லக்னத்தையும் பார்த்து கொண்டிருக்கார். அப்பா அம்மா தொடர்புல வீடு கிடைக்கும். அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்களோ அந்த ஊர்ல அவங்க உங்களை கொடுத்துட்டு போன ஒரு சொத்து இருக்கு, மனை இருக்குன்னா அங்க உங்களால வீடு கட்ட முடியும். அப்பா எங்க குடியேறினாரோ அந்த இடத்துல வீடு கட்ட முடியும். அப்படி தாய் தந்தையுடைய தொடர்பு மூலமா
அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்றதன் மூலமாக அந்த வீட்டிற்காக முதல் பணம் ஒரு 101 ரூபாய் கொடுத்தா கூட அவங்க கையில இருந்து வாங்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வீடு அமையும். தடை தான் இருக்கு, ஆனா கிடைச்சிரும். தசாபுக்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க பிறந்தது புதன் மகா திசை, கேது சுக்கிர தசை பூர்த்தியாகி சூரியனும் முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு சந்திர தசை நடந்து கொண்டு இருக்கின்றது. சந்திர தசையில இப்போ உங்களுக்கு நடக்கிறது குருவுடைய புக்தி. அந்த சந்திரன் சொல்லக்கூடியவர் இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று லக்னத்தை பார்த்து கொண்டிருக்கார். காலபுருஷ தத்துவத்தினுடைய 4ஆம் அதிபதியாக அவர் இருப்பார். அந்த 4ஆம் இடத்தை தான் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த சந்திர திசையில வீடு அமையும். எப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய சுயமுயற்சி இல்லாம அம்மா அப்பா சில டைம்ல சகோதரர்கள் இவங்க ஹெல்ப் பண்றதன் மூலமாக உங்களுக்கு வீடு அமையும். இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை, வாய்ப்பே எனக்கு இல்லைன்னு சொன்னா சந்திர திசையில வீடு அமையறதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும். செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சொந்த வீட்டுக்கு நீங்க குடி போவீங்க. ஆனா வீடு 100% உங்களுக்கு உண்டு. சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட சொந்த வீடு கட்டணும், எப்ப என்னுடைய ஆசை நிறைவேறும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு திருப்திகரமான விளக்கத்தை அந்த நேயருக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த நேயர் மாதிரி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் சொந்த வீடு. ஆனா சொந்த வீடை கட்டினாலும் ஒரு சிலர் வாடகை வீட்டுல வசிக்கக்கூடிய நிலை இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நிச்சயமா ஸ்தான பலம் ஸ்தான யோகம் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயமா பிரிக்கிறாமா இது. ஸ்தான யோகம் சொன்னா எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடம் அவங்களுக்கு ஃபேவராகவே அமைஞ்சிடும். அதனுடைய இதுங்கிறது அதன் மூலியமாக கிடைக்க வேண்டிய அத்தனை நற்பலன்களும் அவர்களுக்கு கிடைத்துவிடும். உதாரணத்துக்கு சுக்கிரனை பற்றிலாம் சொன்னார். அதற்கு சுக்கிரன் சௌகரியமா இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அந்த ஸ்தான யோகம் என்பது கிடைத்து விடுகிறது. அவருக்கு வாடகை வீட்டிலே இருந்தா கூட அது சொந்த வீட்டை விட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹவுஸ் ஓனர் ஏதோ ஒரு ஊர்ல இருப்பார், அவர் வந்து கூட பார்க்கவே மாட்டார். இவங்க ஒன்லி பேமெண்ட்டை மட்டும் வாடகையை மட்டும் மாசம் மாசம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஈவன் அவ்வளோ பெரிய வீட்டை வந்து இவங்க முதல் போட்டு கட்டியிருந்தா கூட அதுக்கு வந்து ஒரு வட்டின்னு பார்த்தோம்னா இந்த வாடகை வந்து ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட்டாக தான் இருக்கும். அது இன்ட்ரெஸ்ட் கூட வராது. ஆக ஒரு சொந்த வீடு மாதிரி ஒரு வாடகை வீட்டை அனுபவிக்கக்கூடிய அம்சத்தையும் அவர்களுடைய ஜாதக பலம் என்பது கொடுத்து விடுகிறது. ஸ்தான பலம், அதாவது இந்த வீட்டை எனக்கு சொந்தமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியுமான்னு சொன்னால் அங்கே தான் இந்த 4ஆம் பாவங்கிறது எடுக்கிறது. 4ஆம் பாவத்தில் வந்து ஒரு கேத்து உட்காந்துருக்குன்னு சொன்னால் இவர்கள் எத்தனை சொந்த வீட்டை கட்டினா கூட இவர்களால் அந்த வீட்டில் போய் அனுபவிக்க முடியாது. வாடகை வீட்டில் தான் இருக்கணும் காலத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய சொந்த வீடுகளை கட்டியிருப்பா, ஆனால் வாடகை வீட்டில் தான் இருக்கணுங்கிற மாதிரி சூழல் போயிட்டே இருக்கும். அதற்கு காரணமும் அந்த 4ஆம் பாவம் தான். 4ஆம் பாவத்தை வந்து ஏதோ ஒரு கிரகம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இல்லை 4ஆம் பாவத்துக்கு அதிபதி வந்து ஒரு கேத்துச்சாரம் வாங்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அதற்குரிய அந்த திசாபுக்தி வரும்பொழுது மட்டும்தான் இவர்களால் அந்த சொந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்க முடியும். இப்போ அவர் சொல்லிட்டார் இல்லையா, இப்போ சந்திர திசை இந்த ஜாதகரை எடுத்துக்கும் பொழுது உனக்கு முடிய போகிறது செவ்வாய் திசை வரும்பொழுது கண்டிப்பாக நீ செவ்வாய் திசை காலத்தில் நிச்சயமாக நீ வந்து சொந்த வீட்டுக்குள்ளே போயிடுவேங்கிறதையும் சொல்லிட்டார். ஆனால் இந்த செவ்வாய் வந்து 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இவங்களால பிறந்த பூமியில் வீடு கட்ட முடியாது. லக்னம் என்பது பிறந்த பூமியை பற்றி பேசும். செவ்வாய் 12க்கு போயிட்டார் அப்படின்னு வரும்பொழுது 4ஆம் பாவத்துக்கு அதிபதி 12ல் போயிட்டார்னும் பொழுது நீ இந்த பிறந்த ஊரை விட்டு கொஞ்சம் தூரக்க இருக்கிற ஊரில் தான் உன்னால் கட்ட முடியும். சொந்த ஊர் இல்லாமல் வெளியூரில் நீ வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி இதே சொந்த ஊரில் கட்டிட்டோம்னா அங்கே வாழல போக முடியாது, அங்கே போய் என்ஜாய் பண்ண முடியாது. டியூ டு சம் ரீசன், அவங்களுடைய உத்தியோக ரீதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்திற்காக, இல்லை கணவனால் அவருடைய உத்தியோக ரீதியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே போய் அனுபவிக்க முடியாத சூழல்ங்கிறது வந்துடும். இப்படி அவரவருடைய ஜாதகத்திலே இந்த பலம்ங்கிறது இருக்கும். இந்த ஸ்தான பலம் ஸ்தான யோகம் சொல்லி அது 2 விதமா பிரித்து பார்க்குறோம். ஸ்தான பலம் இருந்தால் இவர்களால் சொந்த வீடுங்கிறத வாங்க முடியும். ஆனால் அதில் போகணும்னு சொன்னால் அதுக்கு அந்த ஸ்தான யோகமும் சேர்ந்து இருக்கணும். சொந்த வீட்டோடு சேர்ந்து அதையும் அனுபவிக்கணும்னு சொன்னால் அந்த அனுபவிக்கிற அம்சத்தை தருபவர் தான் சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் சொந்த வீடுங்கிற வார்த்தையை சொன்னார் இல்லையா, காரணம் அதான். சுக்கிரன் சௌகரியமாக இருந்துருச்சுன்னு சொன்னால் இவர்களால் இந்த சொந்த வீட்டை அனுபவிக்க முடியும். அதுக்கு ஸ்தான பலமும் இருக்க வேண்டும், ஸ்தான யோகமும் இருக்க வேண்டும். சுக்கிரன் எனக்கு சௌகரியமா இருக்கார், ஆனால் 4 பலம் இல்லை அப்படின்னு சொன்னா வாடகை வீட்டையே சொந்த வீடா நினைச்சுக்க வேண்டியதுதான். அடுத்ததாக நாம துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாகத்தான் அமைய போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடந்துடும். உங்களை தாண்டி உங்களுடைய குடும்ப நபர்கள், அதில் குறிப்பாக உங்களுடைய சகோதரர்கள், இவர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் முயற்சி பண்ணால் அது வந்து அவங்களுக்கு கைகூடும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவத்தில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சகோதரஸ்தானம் வலுத்து இருக்கிறது. அந்த சகோதரஸ்தானத்தை குரு பார்க்குறார். அதனால சகோதரர்கள்னு சொல்லும்போது 3ஆம் இடத்த இளைய சகோதரன் சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு அக்கா அண்ணா கூட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல வேலை செட்டில் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயாவது ரெக்கமெண்ட் பண்ணலாம்.
நீங்க பெரியவங்களா இருந்து தம்பி தங்கை வந்து கல்யாணத்துக்கு இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்காக நீங்க வந்து கல்யாணத்துக்கு வத்து வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த முயற்சி ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க அவங்க ரொம்ப நாளா தேடி கிடைக்காத ஒன்று, அம்மா அப்பா முயற்சி பண்ணி ரொம்ப நாள் கிடைக்காத ஒன்று உங்க மூலமா கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கூட வேலை பார்க்குறவங்க இந்த இடத்துல கல்யாணத்துக்கு யாராவது இருந்தா கூட நம்ம தம்பிக்கு வந்து இந்த பொண்ணு சரியா வருமா, நம்ம தங்கைக்கு இந்த பையன் சரியா வருவானா அப்படின்னு பார்த்து இதை கூட உங்களால செஞ்சு கொடுக்க முடியும். அதாவது குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய அம்சம் ரொம்ப சிறப்பா இருக்கிறது. உங்களுடைய குடும்பாதிபதியும் ராசியாதிபதியும் சேர்ந்து சகோதர ஸ்தானத்தில் இருக்காங்க. அதற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களால குடும்பத்திற்கு நல்லது நடக்க போகிறது. அதுபோல இந்த வாரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம், நல்ல பலன் கிடைக்கும். அப்ப துலா ராசினர் இந்த வாரம் அதிர்ஷ்டசாலியா வலம் வர போறாங்கன்னு சொல்லலையா சார்? தொடர்ந்து விருச்சக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்துல நீங்க என்னெல்லாம் செய்ய வேண்டியதா வாக்கு கொடுத்தீங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும். மற்றவங்களுக்கு நீங்க வந்து ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை செஞ்சு முடிக்க முடியும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து என்ன ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் உங்களால் ரொம்ப சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஒரு சில பேருக்கு தீய பழக்கம் இருக்குது, அப்போது மனைவி கிட்ட வந்து இதுக்கப்புறம் நான் அதை செய்ய மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களால் காப்பாற்ற முடியல. இந்த வாரம் ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் அதை விட்டுட முடியும். இது எல்லாமே வந்து உங்களுடைய 8ஆம் பாவத்தில் குரு இருக்கக்கூடிய ஒரு காரணம். ரெண்டாவது உங்களுடைய 10ஆம் பாவத்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு காரணம். பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொன்னால் எதிர்வரும் தேர்வுகளை எப்படி நான் எழுதுறது, படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா, அடுத்து வரக்கூடிய மீட்டிங் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த பிஸ்னஸில் இந்த ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்படியே நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய யோசிக்கிறது, நிறைய பயப்படுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்திருப்பீங்க. இதெல்லாம் இப்போ சரியாக போகுது. மன ரீதியாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை இந்த வாரத்தில் உங்களால் செய்ய முடியும். சார், விருட்சக ராசியை தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? தனுராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் எல்லாமே கிடைக்கும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம், பண வரவு கிடைக்கும், வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு கௌரவமானது கிடைக்கும், ப்ரமோஷன் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும்னா கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் வேணும்னா கிடைக்கும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொன்னால் எல்லாருமே சரி பண்ணுன்னு சொல்லி எடுக்கும் போதே உங்களுக்கு பாசிட்டிவாக நிறைய சகுனங்கள் வரும். யாரெல்லாம் அதற்கு உதவி பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் உதவி பண்ணுவாங்க. ஆரோக்கியம், மனநலம், குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்க போகிறது. கல்யாணம் ஆனவங்களும் கூட ஒருமித்த கருத்தோடு அன்பாக இருக்க போறீங்க. சார், தனுசு ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். கிருஷ்ணவேணி திருத்தணியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 6/1/1988 பிற்பகல் 12:55 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் அரசு வேலைக்காக முயற்சித்து கொண்டுள்ளேன், எனக்கு அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க சார். ஜாதகர் வந்து பூச நட்சத்திரம் கடகராசியில பிறந்திருக்காங்க, மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க. அரசு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்றது கேள்வியா இருக்கு. மேஷ லக்னம், இந்த லக்னத்திற்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரமா வரும். அந்த வீட்டு அதிபதி சனி எங்க இருக்காருன்னு கேட்டா 9ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கார். அந்த 9ஆம் இடத்துல சனியோடு கூடி சூரியன் மற்றும் புதன் இருக்கிறார்கள். 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு பின்னாடி 12ஆம் இடத்துல இருக்காரு, சூரியனோடு சேர்ந்திருக்கார். அப்போ என்னன்னா 5-10 குடையவர்களுடைய தொடர்பு வரும்போது நீங்க எந்த மாதிரியான துறையில சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான யோகம் இருக்கு அப்படின்றது அர்த்தம். சூரியன் அந்த இடத்துல தொடர்புல வர்றதுனால அப்பா மூலமா இது நடக்கிறதுக்கு ஒரு சாத்தியம் இருக்கிறது. அப்பா மூலமா அப்பா அப்ப கவர்மெண்ட்ல இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலையை முயற்சி பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கும். அல்லது அப்பா செல்வாக்குள்ள நபராக இருந்தா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா எப்படிலாம் நீங்க போகணும், அப்படி அந்த வேலையை அடையணும் அப்படின்ற விஷயங்களுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார். இந்த ஒன்று நடக்கும். ரெண்டாவது, உங்க லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்போ திருமணத்திற்கு பிறகுதான் நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் வேலையில அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கான ஒரு யோகமானது இருக்கிறது. என்னன்னா நேரடியா உங்களுக்கே உங்க சுய முயற்சியில சொந்த காலில் அரசு உத்தியோகத்துக்குள்ள போகக்கூடிய அமைப்பு இல்லை. ஒன்று அப்பாவனால வரணும், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தசாபக்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சனி தசையில பிறந்தீங்க,
புதன் மகாதிசை கேது மகாதிசை முடிந்து சுக்கிர திசை இப்போ உங்களுக்கு நடக்கிறது. சுக்கிர திசையில இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது சனியுடைய புக்தி. அப்போ சுக்கிரன்னு சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்துல இருக்கார், சனின்னு சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்து அதிபதியா இருக்கார். இந்த 2 பேர் சம்பந்தமாக தான் உங்களுக்கு அந்த சனி சூரியனோட இருக்கார், குருவுடைய வீட்டில் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் பித்திருஸ்தானம், அது இதெல்லாம் வச்சு தான் அப்பா மூலமான்னு சொன்னோம், கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னோம். இது 2த்துல எதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த வழியில முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா அரசு உத்தியோகத்துக்குள்ள உங்களால போக முடியும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க, இப்ப வேலை சம்பந்தமா நம்ம ஒரு ஜோதிடர் அணுகி கேட்கிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்க முடியும்? லக்ன பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் வைத்து உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன். இந்த குழந்தை எல்லாம் சொல்லணும்னா அவங்க லாங்குவேஜில் கெரியர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். என் கெரியர் எப்படி இருக்கும்னு சொல்லி, ஏன்னா என் கெரியர் எந்த துறை சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத முதல் கேள்வியாக வைக்கணும். நான் எந்த துறையில் நான் படிக்கும்போதே இது வந்துடுது இல்லையா, நான் படித்தா எனக்கு சௌகரியமாக இருக்குமான்னு கேட்டால் ஒரு சில பேருக்கு சொல்லுவா, இல்லை நீ படிக்கிறது ஒன்று வேலை பார்க்கறது ஒன்றா தான் இருக்கும், நீ என்ன வேணால் படிச்சுக்கோ, காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணு, ஆனால் தொழில்னு வரும்பொழுது அதற்குரிய திசை வரும்பொழுது கரெக்டான இந்த ஃபீல்டுக்குள்ளே மாறிடுவேன் அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் கொடுத்துருவா. இது போக உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நான் எந்த துறையில் பணியாற்றுவேன் ஃபர்ஸ்ட், அடுத்தது அரசு பணியா அல்லது தனியார் தொழிலா, அதாவது நிரந்தர உத்தியோகமா அல்லது தனியார் உத்தியோகமா, எந்த பகுதியிலே நான் பிறந்த பூமியிலேயே இருப்பேனா அல்லது கொஞ்சம் தொலை தூரத்துல போய் வேலை பார்ப்பேனா அல்லது அந்நிய தேசத்திற்கு செல்வேனா. தொலை தூரமும் அந்நிய தேசமும் வேறங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய தகவல்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். மாற்று மொழி பேசக்கூடிய இடத்திலே உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார், நம்ம பார்த்துருப்போம். இதையும் அந்த கிரகங்கள் தீர்மானம் பண்ணிடும். உனக்கு இங்கே தான் உத்தியோகம்னு சொல்லி கூட கேட்காம நிறைய பேர் செலவு பண்ணிட்டு நான் அந்த ஊரில் போய் வேலையை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலை தேடி கிடைக்காம வந்தவன் எத்தனையோ பேர் இருப்பா. அது உத்தியோகத்துக்கு சப்போர்ட் பண்ணாது, ஆனால் நீ அந்நிய தேசம் போவதற்கு அது சப்போர்ட் பண்ணும். இவங்க என்ன கேட்பான்னா, அப்போ நான் கிளம்பும் போதே எனக்கு தடை வந்திருக்கணும்ல, எனக்கு சகுன தடையெல்லாம் வந்திருக்கணும்ல, ஆனால் நான் அங்கே போனேன், ஒரு 2 மாதம் வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு வேலை போயிடுச்சு, இருந்தாலும் நான் திரும்ப தேடிக்கிட்டு இருக்கிறேங்க மாதிரி நினைப்பா. உனக்கு அந்நிய தேச பயணத்திற்கான யோகம்ங்கிறது இருந்திருக்கும், ஆனால் அங்கே போய் நீ வேலை பார்க்க போறியா, அங்கே தான் நீ செட்டில் ஆக போறியாங்கிறதெல்லாம் உன்னுடைய ஜாதகமே தீர்மானித்து விடும். இது போன்ற கேள்விகள் எல்லாம் முன்வைக்க வேண்டியது. உத்தியோக ரீதியாக நான் அந்நிய தேசம் பயணிப்பேனா அல்லது இங்கே தான் இருப்பேனா அல்லது சுய தொழில் செய்வேனா, இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய தொழிலா, நான் பணத்தை முதலீடு போடணும்னு சொன்னா அதுக்கான கால நேரம் என்ன, அதுலேயே பார்ட்னர்ஷிப் தொழிலா இல்லை நான் இண்டிவிஜுவலா பண்ணணுமா, இது போன்ற விஷயங்களை கண்டிப்பா பார்த்துக்கணும். லக்னாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெற்றிருந்தால் நம்ம எதுல பிடிச்சிருக்கோ, நமக்கு எந்த துறை பிடிச்சிருக்கோ அந்த துறையிலேயே பணியாற்ற முடியும். ஆனால் லக்னாதிபதி ஒரு இடத்துல இருக்கார், 10ஆம் பாவத்தோட சம்பந்தப்படலைன்னா 10ஆம் பாவம் ரொம்ப வலிமையா இருந்தா நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்மளால பேஷனா தான் வச்சுக்க முடியுமே தவிர அது சம்பாதிக்கிற உத்தியோகமா வச்சுக்க முடியாது. ஆக எந்த துறையில போனா என்னால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத அங்க பிரதானமான கேள்வியாக வைக்க வேண்டும். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, சிறப்பான வாரமா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மகர ராசியில இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரம் சுகவாசியா இருக்கணும்னு சொல்லி நினைக்க கூடாது. உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் நீங்களே செய்யற மாதிரி பிளான் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ ஆக்டிவாக இருங்க, சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி பண்ணுங்க. வேலை சீக்கிரம் முடிஞ்சிட்டாலும் கூட அப்படியே ஓய்வாக இருந்துடாம உங்களுக்கு வேற என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணுங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத தவிர்க்கணும். வெளியில் ஓடி ஆடி திரியிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னா கூட நீங்கள் உங்களுடைய அறையில் உட்காந்து படிக்கிறத விட பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலகம் போய் படிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். 12ஆம் பாவம் வலுத்திருக்கிறது. அங்கே 4 கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும்போது ஒருத்தர் எந்த அளவுக்கு அமைதியாக பொறுமையாக தனித்து செயல்படாமல் இருக்கிறாரோ அந்த அளவிற்கு எதிர்மறையான எண்ணங்கள் மனசில் வந்துடும். தவறு பண்ணக்கூடியதை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். தீய பழக்க சம்பந்தமான எண்ணங்கள் வரும். அப்படி போகலாமா வரலாமான்ற விஷயங்கள்லாம் வரும். அதனால நீங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், நல்ல வெளிச்சத்தில் இருக்கணும், நல்ல வெளியில் இருக்கணும், நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும், பிடிச்ச வேலைகளை பண்ணி கொண்டு இருக்கணும். தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். இல்லை எங்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் நடக்கக்கூடிய திருப்பணிகள்லாம் போய் நீங்கள் ஈடுபட்டு இன்வால்வ் ஆகி அதில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். வீட்டில் தோட்டம் இருந்ததுன்னா அங்கே போய் செடியெல்லாம் வைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். உழைக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், ரொம்ப ஓய்வாக இருக்கக்கூடாது, தனியாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
சார், மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, அவங்க எப்படியெல்லாம் செயல்பட்டா நல்லதுன்றதை தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து சுலபமாக நமக்கு பணம் வருவதற்கு வழி இருக்கான்னு சிந்திக்கலாம். இப்படி ஒரு வழிமுறையை பொதுவாக சொல்லவே மாட்டோம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் உடம்புல ஒட்டும் நிற்கும், அப்படி குறுக்கு வழிகள்லாம் தேடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வருமானம் தாண்டி வேற எங்கெல்லாம் வருமானம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். உங்களுடைய பூர்வீக சொத்து தாத்தாவுக்கு முன்னாடி காலத்திலேருந்து இருக்கிறது, தாத்தாவோ அப்பாவோ சரியா அதை வந்து ப்ராப்பராக பார்த்து அதை கொண்டு வரலன்னு சொன்னால் அது வர்றதுக்கான முயற்சியை கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமேன்னு சொன்னால் நீங்கள் உடல் ரீதியாக போய் உழைத்து சம்பாதிக்கிற பொருளாக அது இருக்காது. அதுக்கு லீகலாக என்ன பார்க்கணுமோ அதெல்லாம் நீங்கள் யாரை வச்சு பார்க்குறீங்களோ காசு கொடுத்து பார்த்தா அவங்க அதை பார்த்து கொண்டு வந்துடுவாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அதன் பிறகு வந்து உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யறதுக்கு, உங்களுக்கானது, உங்களுக்கு வந்து அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய அழகு சாதனங்கள், உங்களுக்கான ஆபரணங்கள், உங்களுக்கு வந்து இது போல வாகனங்கள்லாம் வாங்கணும்னு சொன்னா அதை போய் பார்க்கறது, புக் பண்றது, வாங்குறது, இதெல்லாம் நீங்க செய்யலாம். பயன்படுத்தக்கூடிய கருவிகளை வந்து புதுப்பித்து கொள்ளலாம். ரொம்ப நாளா ஒரு ஃபோன் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா இந்த வாரத்துல போய் நீங்க ஃபோன் மாத்தி வேற எடுக்கலாம், வேற லேப்டாப் வாங்கலாம். இது போல உங்களுக்கான விஷயங்கள் செய்யலாம். வீட்டை அழகுபடுத்த முடியுமா அப்படின்ற விஷயங்களை செய்யலாம். வாழ்க்கை துணைக்கு கல்யாணமானவரா இருந்தா, கும்பராசியில மனைவி இருந்தா, கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை போய் ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் செய்யலாம். நண்பர்களுக்கு வந்து சர்ப்ரைஸா ஏதாவது நீங்க அவங்களை வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறது, பர்த்டே ஏதாவது வருது, அவங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி வருதுன்னா அதெல்லாம் கூட நீங்க போயிட்டு பங்கெடுத்து கொண்டு செய்யலாம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலாம். நீங்க நிறைய சம்பாதிக்கிறது மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த வாரத்தில் இருக்கு. சார், நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க கும்பராசி நேயர்கள்லாம் குஷியா இருப்பாங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மீன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முக்கியமான வேலைகள்லாம் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நீங்களே வந்து மார்கழி மாதம் முடியட்டும் தைல பார்த்துக்கலான்னு ஏதாவது ஒரு விஷயத்தை தள்ளி வச்சிருந்தா கூட தானாகவே அது வந்து நடக்கும். பழைய வீடு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்ல வீடாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகமானது இருக்கும். நீங்கள் பெருசாக எஃபோர்ட் போடாமலேயே உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து யாராவது ஒருத்தர் வந்து சேர்ந்துக்கிட்டு அதை பலப்படுத்துறதுக்கு, அதை பெருசு பண்ணுறதுக்கான காரியங்கள்லாம் நடக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து திடீர்னு உங்களுக்கு கிடைக்கலாம். விளையாட்டுத்துறையில், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் ஒரு பொறுப்பு கிடைக்கும், உயர்வதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சார், மீன ராசினருக்கான வார பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவும் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் ஓமா.